ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். 1 கொரிந்தியர் 14:4 பார்க்குறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும்படிக்காக அவன் பேசுகிறான் அப்படின்னு. ஸோ அந்நிய பாஷை பேசுவது நிமித்தமாக நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். இது எப்படி என்னோட வாழ்க்கையில் நான் இதை எப்படி நான் சாட்சியாக அனுபவித்தேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் நம்ம வேதத்தில் நம்ம சில சமயம் ஒரு வசனத்தை நம்ம அநேக முறை வாசித்திருப்போம். அந்த வசனத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும். அந்த வசனத்துக்கு இதான் விளக்கம் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும். வருஷமாக நமக்கு அதுதான் இருக்கும். நம்ம ஆவியில் அடிக்கடி நம்ம ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் செபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வசனத்தோடைய ஒரு நாம் தியானிக்காத நாம் எதிர்பாராத ஒரு விளக்கம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோம், சங்கீதம் 119:11 போட்டிருக்க மாதிரி உடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்தார், மறைச்சு வச்சிருவார் நம்ம இருதயத்துக்குள்ள. அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நீங்க வேற யாருக்காவது திடீர்னு பிரசங்கம் பண்ணணும், இல்லைன்னா நீங்க வேற யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி இருக்கும்போது நம்ம இருதயத்துல கர்த்தர் மறைச்சு வச்ச வார்த்தை நமக்கு வெளிப்படும். இல்ல நீங்க இன்னொருத்தட்ட பேசும்போது அந்த வார்த்தை வெளிப்படும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாதிரி நம்ம இந்த வசனத்தை தியானிக்கலையே, நம்ம இப்படி இந்த வசனத்தை வாசிக்கலையே, எப்படி இந்த விளக்கம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான காரணம் அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுக்குள்ள அந்த பக்தி விருத்தி என்னாகும் உண்டாகும். ஸோ கர்த்தர்ட்ட கண்டிப்பா இந்த வரத்தை கேட்டு என்ன பண்ணுங்க, நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க. கர்த்தர் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. God bless you.